ஹல்லேலூயா. சங்கீதம் 25:16 வாசிக்கலாமா? சங்கீதம் 25:16. என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். ஆமென். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். சங்கீதம் 25:17 வாசிக்கலாமா? என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 25:16 நான் தனித்திருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சங்கீதம் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் நம்ம சிறுமைப்படுகிறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் சிறுமைப்படுகிறோமோ, இருதயத்தில் வியாகுலப்படுகிறோமோ, அப்பதான் எங்க வருவோம்? நம்ம ஆலயத்தை தேடி ஆலயத்துக்கு வருவோம். அப்படி நம்ம சிறுமைப்படும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, அல்ல ரொம்ப ஆபத்தான நேரத்துல தான் நம்ம எங்க வருவோம்? ஆலயத்துக்கு வருவோம். அதே போல ஒரு பெண்மணியை நான் இன்னும் உங்களுக்கு முன்னாடி சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் 1:11 வாசிப்போமா? 1 சாமுவேல் 1:11 அதிகாரம். 1 சாமுவேல் 1:11 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்த்தீங்கன்னா உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணால பார்த்தீங்கன்னா சிறுமைப்படுகிறார். அவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லாதனால அவன் என்ன படுகிறார்? சிறுமைப்படுகிறார். 1 சாமுவேல் 1:15 வசனத்தை வாசிப்போமா? அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. ஆமென். இங்க பாத்தீங்கன்னா நான் மனக்லேசம் உள்ள ஸ்ரீ. இது போலதான் நம்ம அண்ணாலை பார்க்கும்போது அவ சிறுமைப்பட்டவளா இருக்கிறார், மனக்லேசம் உள்ளவளா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் அவன் எங்க வருகிறார்? தேவனுடைய ஆலயத்திலே வருகிறார். தேவனுடைய ஆலயத்திலே அவளுடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். நம்ம ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம்? நம்ம வீட்டில இருந்து நம்மளால ஜெபிக்க முடியாதா? நம்மளால ஜெபிக்க முடியும். ஆனா ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம்னா, 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமும். ஆமென். நம்ம ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. நம்ம ஆலயத்துல நம்மளுடைய இருதயத்தை ஊட்டும் போது தேவனுடைய கண்கள் என்ன செய்கிறது? நம்மளை நோக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம அவர்களுடைய செவிகள் கவனிக்கிறது. நம்மளுடைய வேண்டுகோளை நம்மளுடைய விண்ணப்பத்தை என்ன செய்கிறது? தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இங்க ஒரு சபையில ஒரு வயசான ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்க பிள்ளை என்ன செய்வானா சொன்னா, என்னைக்கும் குடித்துட்டு வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானாம். அப்போ இந்த பாட்டி டெய்லி என்ன செய்வாங்க? ஆலயத்தில் அழுவாங்க. அங்கே அந்த சர்ச்சில் விசேஷமாக இந்த விண்ணப்பத்தை எழுதி, உங்கள் ஜெப குறிப்பை எழுதி வைக்கிற இந்த இது வச்சுருந்தாங்க. இந்த பக்கெட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. யாருக்கெல்லாம் ஜெப விண்ணப்பம் எழுதிடணுமோ சொல்லி ஜெப விண்ணப்பத்தை எழுதிடுறதுக்கு வேண்டி ஒரு பக்கெட் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த பாட்டி ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, இந்த பக்கெட் எதுக்காக வைத்திருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஜெப விண்ணப்பம் வேணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருந்தீங்கன்னா எழுதி வச்சிங்கன்னா பாஸ்டர் பார்த்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டிக்கு என்ன செய்யாது? எழுத தெரியாதனால இந்த பாட்டி அந்த இடத்துல போய் நின்று அவங்க கண்ணில் அழுதாங்க. ஏசப்பா, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்குதே ஆண்டவரே, இந்த பிள்ளை என்னைக்கும் குடித்துட்டு என்னை
அடிக்கிறானே ஏசப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அந்த பாட்டியை கண்ணீர் என்ன செய்ததுன்னா அந்த பக்கெட்டுக்குள்ள விழுந்தது. ஆனால் சில நாட்களுக்குள்ள அவர் என்ன செய்தார்னா அந்த பாட்டியோட பையன் என்ன செய்தார்னா குடியை விட்டு ஏசப்பாயை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதே போல தான் நம்ம ஆலயத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றும் போது தேவனுடைய கண்கள் நம்மளை நோக்கி கொண்டு இருக்கும். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில என்ன செய்கிறார் தேவன்? வல்லமை இந்த சபையில உம்முடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது? விளங்கி கொண்டிருக்கிறது. தேவன் சபையில என்ன செய்கிறார்? எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சபையில நம்மளுடைய வாழ்க்கை நம்ம சபையில ஜெபிப்போமானால் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 நாளாகமும் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். ஆமென். இந்த ஸ்தலத்தில் செய்யும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கப்படுகிறதுமா இருக்கும். 1 சாமுவேல் 1:26வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்ரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். இங்க பாருங்க, அன்னாள் இந்த இடத்துல திரும்பி சொல்றா, என் ஆண்டவனே. இங்கே அந்த வசனத்தை கூட வாசிங்க. என் ஆண்டவனே இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்ரீ நான் தான் என்று சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆலயத்துக்கு வருவோம். நம்ம தேவன் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மளுக்கு என்ன செய்வார்? சுகம் செய்வார். அல்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் தருவார். அல்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தருவார். ஆனா நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்கிறோம்? தேவன் இடத்துல என்ன சொல்லல, நம்ம சாட்சி சொல்ல மறந்து போகிறோம். ஆனா இவ சொல்லுகிறார், நான் இங்க வேகுல பட்டு ஏசப்பா, நான் இங்க நின்று அழுத ஸ்திரீ நான் தான் அப்பா என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் ஆமென் 1 சாமுவேல் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் என் விண்ணப்பத்தின்படி இந்த பிள்ளையை கட்டளையிட்டார். நம்ம எப்பெல்லாம் நம்ம தேவனுடைய சபையில் அல்ல தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி அழுது நம்ம ஜெபிப்போம். ஆனால் நம்ம எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்போ இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக ஊற்றி நம்ம அழும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்னதை நிச்சயமா ஒரு மாற்றத்தை நம்மளால காண முடியும். நம்ம அநேக நேரங்களை என்ன செய்வோம்? ஆனால் தேவனிடத்துல வருவோம். தேவனிடத்துல விண்ணப்பத்தை வைத்து விட்டு நம்ம அப்படியே கடந்து போவோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருதயத்தை ஊற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அழமாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க எப்ப எல்லாம் தேவனிடத்துல நீங்க உண்மையிலே நம்மளுடைய இருதயத்தை உடைத்து நம்ம இருதயத்தை நம்ம ஊற்றி அழும்போது, தேவனிடத்துல நம்ம கண்ணீர் விட்டு அழும்போது நம்மளை நிச்சயமாகவே சில நாட்கள், குறித்த நாட்களுக்கு பின்பு தேவன் ஒரு விடுதலையை நம்மளுக்கு கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. ஊட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம இந்த கேட்ட வசனத்தின்படி நொறுங்குண்ட இருதயமா இருக்கலாம். நம்ம இந்த கேட்ட வசனத்தின்படி சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் நம்மளை படித்தவங்களாக இருக்கலாம். நம்மளுடைய வேதனைகளை யாருமே அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஹல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்கள் கண்ணீரை ஊற்றுவீர்களானால், நீங்கள் உங்களுடைய தேவனுடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுவீர்களானால், தேவன் குறித்த நாட்களில் உங்களுக்கு ஒரு விடுதலை தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போமா? ஹalleluya. ஆண்டவரே, நான் ஆலயத்தில் வந்து அண்ணாலே போல நான் என்னுடைய கண்ணீரை ஊற்றிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை தர வேண்டிய எத்தனை பேர் கேட்பீங்க? நீங்கள் இன்றைக்கு கேட்டீங்க. ஆனால் ஏசப்பா சில நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. எங்களை அதுமான அன்புதாவே பரலோகத்தின் தேவனே ஏசப்பா சோத்திருக்கிறோம். ஏசப்பா ஏசப்பா இந்த ஆராதனை பகுதியிலே ஏசப்பா நீங்கள் எங்களோட நீங்கள் இடப்பட்டீங்க. ஏசப்பா இந்த வசனம் தந்த வார்த்தையின்படி ஏசப்பா நாங்கள் அண்ணாலே போல ஏசப்பா அண்ணாலே போல ஆலயத்தில் வந்து இருதயத்தை ஊட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா ஹalleluya. நாங்கள் அண்ணாலே போல இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஹalleluya.